அதிமுக சார்பில் விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பிரியனிடம் கேட்டு பெறலாம். பிரியன், மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு அளித்தவர்கள் எத்தனை பேர்? மேலும் எந்தெந்த தொகுதியில முதல் தொகுதியாக எந்த தொகுதிக்கு நேர்காணல் நடைபெற இருக்கு? விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி என்பது விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியை கட்சி தலைமை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் 6ஆம் தேதி வரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருந்தன. அந்த விருப்ப மனுக்கள் அளித்தவர்களிடம் இன்றைய தினம் தொடங்கி நாளைய தினம் வரை நேர்காணல் என்பது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முன்னிலையில் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுக சார்பில் கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுக்களை அளித்திருந்தாங்க. அவ்வாறாக விருப்ப மனு அளித்தவர்களில் 4 கட்டமாக பிரித்து இந்த நேர்காணலை நடத்துவதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. இதையொட்டி இன்றைய தினமும் நாளைய தினமும் நடைபெறக்கூடிய இந்த நேர்காணலில் இன்றைய தினம் காலையில் திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய 10 தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று தினம் மாலையில் திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை ஆகிய 10 நாடாளுமன்ற தொகுதிக்கான நேர்காணல் இன்று தினம் மாலை நடைபெற இருக்கிறது. இதன் பின்னர் நாளைய தினமும் காலையில் 10 மாவட்டம், அதே போல் மாலையில் 10 மாவட்டம் என தொகுதி காலை 10 தொகுதிகள், மாலை 10 தொகுதிகள் என மொத்தம் 40 தொகுதிகளுக்கான நேர்காணலையும் இன்றைய தினமும் நாளைய தினமும் நிறைவு செய்வதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. விருப்பமனு அளித்தவர்கள், விருப்பமனு அளித்த கட்சியினர் நேரடியாக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு அந்த ரசீதுடன் கொண்டு வந்து இந்த நேர்காணலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முன்னிலையில் பங்கேற்க வேண்டும். அப்போது அந்த வேட்பாளர்கள் சில கேள்விகள் என்பது அந்த தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகளும் அவரிடம் கேட்கப்படும். இதன் அடிப்படையில் இந்த விருப்ப மனு அளித்தவர்களிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. இதன் பின்னர் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் போக அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பட்டியலை விரைவில் அதிமுக தலைமை வெளியிடவும் திட்டமிட்டிருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.